ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் என்ன பண்ணணுன்றதை தான் வீடியோவில் போட்டிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஃபோட்டோ வச்சு தான் சாமி கும்பிடுவேன். பட் இந்த வருஷம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு விநாயகரை வீட்டுக்கே வாங்கிட்டு வந்து வீட்டில் சிலையாக வச்சு அவரை கும்பிட்டு வழிபடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் வருஷம் வருஷம் சிலை வச்சு வீட்டில் வழிபட்டுட்டு நான் தெருமுனையில் பார்க்கும்போது அந்த குப்பை கிடங்கள் இருக்கு இல்லையா, அங்கே தான் வச்சுருக்காங்க விநாயகரை. அது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஸோ அதனாலேயே நான் வாங்க மாட்டேன் வீட்டில். பட் இந்த வாட்டி வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வீட்டில் கிணறு இருக்குது. ஸோ அவன் அங்கே விநாயகரை கரைச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் சாமியை நல்லபடியாக வீட்டில் வாங்கிட்டு வந்து வழிபடலாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுக்காக அவருக்கு மணக்கட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணி வச்சுட்டு விநாயகரை உட்கார வச்சேன். அவருக்கு நெத்தியில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச அருகம்புல் மாலை, அதுக்கப்புறம் பூ, அவருக்கு கொடை எல்லாமே வச்சு அவருக்கு அலங்காரம் பண்ணிட்டேன். எத்தனை சிலை வச்சு வழிபட்டாலும் நமக்கு அவருக்கு மஞ்சள் பிடிச்சி வச்சு கும்பிடுற அழகே தனி தான். எந்த இடத்துல ஒரு சாமி இல்லைனா கூட அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டாலே அது விநாயகர் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் நான் மஞ்சள் பிள்ளையாரம் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ அவருக்கு இன்றைக்கி நெய்வேதனமாக பொரிக்கல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் நான் சுண்டலும் கொழுக்கட்டையும் தான் பண்ணேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் கொழுக்கட்டை பண்ணேன். பட் ரொம்ப சொதப்பிடுச்சு. எனக்கு பூர்ணம் ரொம்ப தண்ணியாக போய் மனசு ரொம்ப சங்கட்டமாகிடுச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பட் ஏதோ ஒன்றே ஒன்று வச்சு டக்குன்னு ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுட்டு லாஸ்ட் இயர். பட் இந்த வாட்டி ரொம்ப கடவுளை ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன். விநாயகரப்பா எனக்கு ஏதாச்சும் நல்ல வழியை கொடு, இந்த வாட்டி நான் நல்லபடியாக முடிக்கணும்னு நினச்சேன். ஸ்டார்டிங்கில் ரொம்ப மாவு ஏதோ தப்பாக பிசைஞ்சிட்டேன்னு எனக்கு தெரியல, சரியாக வரல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு 5 கொழுக்கட்டை சூப்பராக வந்துருச்சு. ஸோ அதை தான் சாமிக்கு வச்சேன். கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் செய்யும்போது இந்த மாவு பதம் சரிப்பட்டு வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்போயாச்சும் அடிக்கடி பண்ணால் தெரியும், நம்ம எப்போயாச்சும் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் எனக்கு அந்த இது சரியாக வரல. அதுக்கப்புறம் நான் இப்போ கரெக்டாக பண்ணிட்டேன். இந்த வருஷம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நான் கொழுக்கட்டை பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச சுண்டல் வச்சுருந்தேன். அவருக்கு பிடிச்ச சோளம், பழங்கள் எல்லாமே வச்சு அவருக்கு இன்றைக்கி நெய்வேதம் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பாப்பா மாடிக்கு போயிருந்தா விளையாடுறதுக்காக. ஏன்னா அவள் கீழே இருந்தால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு நான் டெக்கரேட் பண்ண முடியாது. நார்மலாக பூஜை ரூமை தொட்டாலே ஓடி வந்துடுவாள். நான் இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், நான் பூ வைக்கிறேன்னு. ஏன்னா ஒன்று லைட்டாக கீழே விழுந்துட்டாலோ ஏதாச்சும் சாஞ்சிட்டாலும் நமக்கு சங்கட்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலேயே நான் அவள் இல்லாதப்போ தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவேன். பட் இன்றைக்கி ஸ்கூல் லீவுனால நான் என்னடா பண்ண போகிறோன்னு காலையிலேருந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் அவளை கொஞ்சம் விளையாடுறதுக்கு அவங்க மாடியில் விளையாடுறதுக்கு பசங்க கூப்பிட்டுட்டு இருந்தாங்களா. ஸோ கரெக்டாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அவளை அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக சாமி கும்பிட்ற நேரத்தில் அவளை கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் சூடம் காட்டுறோமா அதுவும் காட்டுறோமா அப்படின்ட்டு இருந்தா. நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்றதுக்கு என்கிட்ட கோச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டா அவள். பட் இருந்தாலும் அவள் கோச்சிக்கலை. நான் சாமி கும்பிட்றேன், டென்ஷன் ஆகிடுவேன்ற பயத்திலே உள்ளே ஓடிட்டா. ஸோ எனக்கும் திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவள் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு அவளோட சாமிக்கு எடுத்து வச்ச நெய்வேதனம்லாம் அவள் தான் சாப்பிட்டா. ஸோ அது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் வழிபட்டேன். நீங்கள் எப்படி வழிபடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ரெகுலராக பாருங்கள். நான் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் நிறையா அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மீ. பாய்.